இலக்கிய உலகிற்கு கிடைத்த ஒரு மாமணி ரத்தினக்கல் திரு எடிட்டர் லெனின் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இவ்வளெல்லாம் தமிழ்கடல் இப்போ லேட்டஸ்டாக ஒரு நெல்லையப்பர்னு ஒரு பேர் வேறு கொடுத்துட்டாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம இது கொஞ்சம் அவங்க கையை தொட அடிக்கடி அவங்க வேணா ஒருத்தர் பக்கத்தில் இருக்கணும். அப்படி தொட்டு இது பண்ணணும். அந்த தொட்டதுல நான் வந்து தமிழ் என் கூட வந்துடுமோன்றதுக்காக தான் கூட வச்சுருக்கேன். அதே போல் அம்மா அவங்கெல்லாம் இருக்காங்க. நான் ஏதோ வந்து இன்னும் குழந்தை பருவத்தில் தான் இருக்கேன். 1947 ஆகஸ்ட் 15 பிறந்தேன்னு சொல்கிறாங்க. நான் வந்தது தான் உங்களுக்கு சுதந்திரமே கிடைச்சிது அப்படின்ற மாதிரி தான். எனக்கு என்னன்னா, சின்ன வயசுலேருந்து எங்கள் பெரியம்மாவும் அம்மாவும் அந்த மார்கழி மாதத்தில் பொங்கல் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் 3 பசுமாடு இருக்குது. அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, மார்கழி மாதத்துக்கு முன்னாடியே பால் கறந்து ஒரு 4 லிட்டரை சுண்ட வச்சு 1.5 லிட்டர் ஆக்கி அதில் 3 சிலுப்ப சொல்லுவாங்க. ஒரு கயிறை போட்டு கீழே எதுனா ஒரு கம்பு மாதிரியா இருக்கும், அதில் போட்டு சிலுப்ப சொல்லுவாங்க எங்களை. ஏன்னா நாங்கள் 6 பேர் ஆம்பளை பசங்க. கடைசியில் தான் 2 பெண்கள் வந்தாங்க. ஒரு பெண் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஒரு சிஸ்டரு. இன்னொரு சிஸ்டர் வந்து சிகாகோவில் இருக்காங்க. அதனால் நாங்கள் பெண்கள் செய்கிற வேலையெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே செஞ்சுருக்கோம். அதில் மோல் சிரிப்பும் போது அந்த வெண்ணெய் கொஞ்சம் காலில் படும். அந்த காலில் படும்போது தேய்ச்சிக்க சொல்லுவாங்க. அந்த வெண்ணெய் பட்டு தான் கொஞ்சம் சிகப்பாயிருக்கேன் நான். இல்லைன்னா நாங்களும் கொஞ்சம் கருப்பு தான். ஏன்னா அந்த சிலுப்புறதே இப்போ போச்சு. அந்த மிக்சியில எட்டி பார்க்கறாங்க, முகத்திலையும் பட மாட்டேங்குது. ஐயா கிட்ட அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், பின்னல் அந்த ரூஃப்னு ஒரு படம். அதுல ட்ரெடிஷனை பத்தி சொல்லுவாங்க. இந்த ட்ரெடிஷன் நம்ம கிட்ட எங்க இருந்து வந்ததுன்னா பெண்கள் கிட்ட இருந்து தான். இன்னும் வந்துட்டு இருக்கிறது பெண்கள் கிட்ட இருந்து தான். அதுக்கு ஒரு ஜோரான ஒரு கைத்தட்டல் தட்டணும். இவரை பத்தி தான் சொல்றேன். அது பாருங்க, அந்த 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 பொங்கல் வாசனை தான் எங்களை எழுப்போம். இந்த நெய்யில் வறுக்கிற அந்த அந்த முந்திரி பருப்பு, பச்சையா மிளகை போடுவாங்க, வறுக்க மாட்டாங்க. ஆனால் முந்திரி பருப்பு மாத்திரம் வறுக்கும் போது அது ஒரு ஸ்மெல்லு வரும். எழுந்திருச்சு குளிக்காம 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வந்து நின்றுடும். சும்மா ஒரு விபூதியை வச்சா குளிச்சதான் நினைச்சுப்பாங்க அந்த மார்கழி மாசத்துல. அப்போ எங்க பெரியம்மா என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னுவாங்க. எங்களுக்கு கண்ணு எங்கே போகணும்னா அந்த பொங்கல் மலையே தான் போயிட்டு இருக்கோம். மார்கழி திங்கள் மனிதன் அவ்வளோ ஸ்பீடாக சொல்ல முடியாது. ஆனால் இது காதல் உள்ள போயிட்டே இருந்தது மார்கழி திங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அப்படி நைஸாக எடுத்து பின்னாடி கொடுத்துருவாங்க நைவேத்தியத்துக்கு முன்னாடி. ஆண்டாள் அந்த வயசுலேயே உள்ள எங்கள் வீட்டில் இறங்கிட்டாரு. அப்போ தமிழ் வாத்தியார் அவங்க சொன்னது பள்ளிக்கூடத்தையே ஒழிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ஒரு இதுக்கு பேச்சுக்கு சொல்லும். அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெண்கள் படிக்க முடிஞ்சது. அவங்க சொன்னது ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி ஊன்று கவனிக்கணும் அவங்க என்ன பேசுறாங்க பாருங்க. அவங்க அடிக்கடி ஒரு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, அது கூட ஒரு அழகா இருக்கும். சண்டாள சண்டாள சண்டாளன்னு சொல்லுவாங்க. அது அடிக்கடி நான் அந்த சண்டாள மாத்திரம் கட் பண்ணி போட்டேன்னா இவரை திருப்பி உள்ள போட்டுருவாங்க. ஆனா அது ஒரு அழகு. ஏன்னா எங்க அம்மா எவ்வளவு தடவை கட்டையில போறவங்க கொள்ளுறேன் பாரு அப்படின்னா உடனே நம்ம கோர்ட்டுக்கா போயிருக்கோம் இல்லையே. அது ஒரு அம்மா சொல்ற மாதிரியே. அதெல்லாம் அவர் ஒரு அம்மா ஒரு அப்பா
ஒரு அம்மா தான். அவரை பார்க்கும்போது ஒரு அம்மா ரூபத்தில் தான் இருக்கார். அதனால அந்த வயசுல அந்த மாதிரி கொடுத்ததுனால இந்த காதல கேட்டுட்டே இருந்து பாருங்க. திருப்பாவை அது பார்க்காமலே வந்தது, பார்க்காமலே இப்ப சொல்ல முடியும் முழு திருப்பாவையும். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது யார் கொடுத்தாங்கன்னா பெண்கள் தான். அது கோலம் போடுறதோ அந்த அழகு ஆம்பளைங்க கூட போடுறாங்க, அதை விட இந்த பொம்பளைங்க போடுறது கணக்கு வைக்காம சக்கு சக்கு சக்குன்னு போடுறான். அது எப்படின்ற நான் வேணுமனே நின்று அந்த சின்ன டேப்பெல்லாம் வச்சு எண்ணி பார்க்கறது எவ்வளோ கரெக்டாக இருக்காது, கரெக்டாக இருக்கு. நானும் போட்டு போட்டு பார்த்தேன். சமையல்லாம் பண்ணுவேன், அம்மா கிட்ட இருந்து எல்லாம் சமையல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டுக்காரம்மா அன்னபூர்ணி, அந்த அம்மா பேரே அன்னபூர்ணி. அவங்க நாளைக்கு சொல்லக்கூடாதுல்ல இந்த ஆம்பளைங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்கன்றது. அதனால சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாம் பாத்திரம் துளக்கிறது அது எல்லாமே செய்வோம். ஆனால் இந்த பாடல் உள்ள போயிட்டு பாருங்க, தமிழ் வாத்தியார் சொல்லி கொடுக்கும்போது கூட புரியல. சமஸ்கிருதத்துல சொல்லுவான் ஒரு வார்த்தை, பிரம்ம முகூர்த்தம் அப்படி சொல்லுவாங்க. எப்படா எனக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறது ஒரு தப்பே கிடையாது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தை தமிழ்ல எப்படா வார்த்தை அப்படி தேடும்போது, காலை சிறுகாலை சிற்றன் சிறுகாலை வந்து உன்னை சேவித்து அப்படின்றான். இப்படி படிதான் உருது கூட நான் படிச்சேன். ஏன்னா இந்த சைட்ல இருந்து படினாரு யாரு, கிருபானந்த வாரியார் சொன்னார். காலை சிறுகாலை சிற்றன் சிறுகாலை வந்து உன்னை சேவித்து. உன்னை எப்படா பிடிக்கிறது கோனாரு கிருஷ்ணன். அப்ப அவங்க அம்மா சொல்றா அந்த நேரத்துல வந்து புடி அவனை, ஏன்னா அங்க பால் கறந்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா நமக்கு பால் கிடையாது. 2:30 2:45 பால் கறந்தா தான் உங்களுக்கு பால். இப்ப குழந்தைங்கிட்ட செய்யுங்க ஆவின்ல இருந்து வருதுன்றான். ஆவின்ல இருந்து வருதுன்றாங்க. அதுக்கு யார் காரணம்? நம்ம தான். நம்ம வந்து அந்த ட்ரெடிஷனை சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அந்த தாய்மார்கள் தான் அது ரொம்ப முக்கியமான. இவங்க வந்து இங்க நிறைய பேர் ஆண்கள் இல்லை, பெண்கள் நிறைந்திருக்கிறது. அந்த அவங்க பாடல்ல அவங்க கரெக்டா பாடினாங்க. அவங்களுக்கு ஒரு சால்வை போத்தணும். ஏன்னா கவிஞர் இல்லையா, அதுவும் பெண் கவிஞர் பொழுது எவ்வளவு வந்து அவங்க சொல்றாங்க இல்லையா, அதுக்குதான் அவங்களுக்கு ஒரு நீங்க கொடுக்குறீங்கன்னா நான் கொடுத்துருவேன். புரியுதுங்களா? ஏன்னா நான் ஒரு சில்வர் கோல்டு மெடல்லே இப்போ சொன்னாங்க இல்லையா பிரசிடென்ட் அவார்டு, அதே ஒரு வயதான அம்மாவுக்கு தான் போட்டுட்டு வந்துட்டேன். இல்லைன்னா என் அருணாக்காரில் தேடுவான். என் அருணாக்காரில் எதுனா சுற்றி வச்சுருக்கேன் நான் அதனால அருணாக்காரி கட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அருணாக்காரி தானே நான் ஓடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னை வளர்த்தவர்கள் எங்களுடைய 6 பேர்களுக்கும் அந்த 2 கடைசி என்னுடைய சிஸ்டர்களுக்கும் கொடுத்த அந்த முளைப்பால் தான் இன்று வரை இன்னும் நாங்கள் போகவே இல்லை. நான் வந்து இதுக்கே போல ஹாஸ்பிட்டலே போல இன்னும் அந்த கொரோனா இதெல்லாம் குத்திக்கவே இல்லை. அந்த முளைப்பால், அதனால தாய்மார்கள் எல்லாருக்கும் பால் கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் அந்த குழந்தைங்க ஆடிச்சு பாருங்க எவ்வளவு அழகா. அந்த அந்த சின்ன குழந்தை எவ்வளவு ஆடிச்சு. அந்த ரிதம், அந்த அடமுன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் அந்த வயசுல சந்திரபாபு கிட்டே இருந்து இங்கே தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அதனால நீங்க எல்லாருக்கும் ஐயா சொல்றது போல பாடல்கள் சொல்லிக் கொடுங்க. தமிழ் பாட்டு சொல்லிக் கொடுக்கறதுனால அளவு காலம் 3-4 அவன் 3-4 சொல்லுவான், திஸ்ரம் அப்படி இவங்க சொல்றது. அப்ப நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. அதெல்லாம் தெரியாதனாலதான் இப்போ கொரியோகிராஃபரே வந்து எடிட்டிங் உள்ள உட்காரம். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சதுனால ஆட்டம் பாட்டு எல்லாம் தெரியும். அதனால நம்ம எடிட்டிங்ல நம்ம பாட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுறோம். இன்னொன்னு தமிழ் ஆடல் அவங்க சொன்னது போல திருக்குறள் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எங்களுக்கு சீன்ஸ் நிறைய வந்துடும். அதனால பெண்களே அந்த காரியத்தை குழந்தைகள் சொல்லிக் கொடுத்து வேண்டும் என்று நான் உங்களை தலையார உங்கள் கால்களை தொட்டு குட்டு சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். எப்பவுமே ஒரு சின்ன பாட்டு பாடினேன், எங்க சந்திரபாபு பாட்டு. சொல்லுறத சொல்லி புட்டேன், செய்யறத செஞ்சிடுங்க, நல்லது நான் கேட்டுக்கங்க,
கெட்டதுன்னா விட்டுடுங்க, சும்மா இருக்க கூடாதுங்க, கையினால தட்டணுங்க, அது விதமா தட்டணுங்க. சும்மா உட்காந்துட கூடாது. இல்லைன்னா யாரா சன் டிவிலேயே யாரும் அந்த குழந்தை எப்படி ஆடுது பாரு அப்படி போயிடுவீங்க. நம்ம குழந்தை ஆரம்பிக்கும் சொல்லுறத சொல்லி போட்டேன், சொல்லுறத சொல்லி புட்டேன், செய்யறத செஞ்சிடுங்க, நல்லதுன்னா கேட்டுக்கங்க, கெட்டது விட்டுடுங்க. முன்னாலே வந்தவங்க என்னென்னமோ சொன்னாங்க, மொழியில ஏறுங்க எழுதி வச்சாங்க, ஒண்ணுமே நடக்காம உள்ளவங்க செத்தாங்க, என்னாலே ஆகாதுன்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு பட்டுக்கோட்டை எழுதினாரு. பட்டுக்கோட்டை 7வது வயதில் நான் பார்த்தவன், பேசினவன். ஆனா நம்ம இப்ப பாடும்போது என்னாலே ஆகும்னு எனக்கு தெரியுமுங்க, நம்மாலே ஆகும்னு சென்னை நிற்கு தெரியுமுங்க அப்படி சொல்லி இந்த வாசத்துக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி என்று சொல்வதை விட ரொம்ப தர்மமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்க இந்த சென்னை சில்க்ஸ். ஏன்னா ஐயாவும் நான் காலையில வந்து பார்க்கல, எல்லா இடத்தையும் நான் போய் பார்த்துட்டேன். அந்த ஃபேஸஸ் ஆஃப் தி பீப்புள், அந்த விமன் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய முகங்கள், அவங்களை கூப்பிடுறது, வணங்குறது எல்லாமே வந்து அந்த லேடிஸ் அதனுடைய வாழ்த்துக்கு வருவார். இதுவே கிடையாது என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்க வையகம், வாழ்க சென்னை சில்க்ஸ், வாழ்க மக்கள், வாழ்த்துக்கள், வாழ்க. இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.